ஞம் 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 ஞம். காலங்காட்டியும் இனிப்பு பண்டங்களும் கார பண்டங்களும் திங்கறதுல ஒரு தனி சுகம்தான். எம்மாடியும் இவளுக்கு மட்டும் எப்படிதான் செரிக்குதுன்னு தெரியல. எப்ப பாரு சோத்த தின்னுகிட்டே இருக்கா. பேசாம இவகிட்ட அயன் பண்ண சொல்லிட்டு நம்ம வீட்டு வேலையை பார்ப்போம். எம்மா நாத்து, என் நாத்து குட்டி, என் நாத்து செல்லம். அண்ணி கூப்பிட்டீங்களா அண்ணி? ஆமா நாத்து, எனக்கு ஆபீஸ் போட்டு போறதுக்கு துணி கொஞ்சம் அயன் பண்ண வேண்டியதா இருக்கு. நீ கொஞ்சம் அயன் பண்ணி தரியா? அதுக்குள்ள வீட்டுல இருக்க வேலையெல்லாம் கொஞ்சம் செத்த முடிச்சிருவேன். சரிங்க அண்ணி, நான் அயன் பண்ணி தரேன். நீங்க உங்க வேலையை போய் பாருங்க. இந்தா நாத்து, இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் கொஞ்சம் அயன் பண்ணி வச்சிரு. சரிங்க அண்ணி, நான் அயன் பண்ணி வச்சிடுறேன். போக போக தெரியும். இந்த நாத்து ஒரு வேலையில இறங்கிட்டா சிறப்பா செய்யாம விட மாட்டா. போக 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 அண்ணி அண்ணி. அடியே நாத்து, எதுக்குடி இப்ப ஏலம் விட்டுட்டு உட்காந்துருக்க? அண்ணி அண்ணின்ட்டு வேலை செய்ய விட மாட்டேங்கிறியே. எனக்கு எனக்கு என்ன உனக்கு? சொல்லு சீக்கிரம். எனக்கு அயன் பண்ணும்போது ஷாக் அடிச்சிருச்சு அண்ணி. என்ன காப்பாத்துங்க அண்ணி. ஆஹா, இதுதான் நல்ல சமயமாச்சே. அவளுக்கு கொஞ்ச நேரம் ஷாக் அடிக்கட்டும், நம்ம பார்த்து ரசிப்போம். காப்பாத்துங்க அண்ணி. என்ன வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க? இதோ வந்துட்டு நாத்து, உன்னை காப்பாத்த தான் நான் வந்துட்டே இருக்கேன். நாத்து, இன்னையோட உன் சோலி முடிஞ்சது. அண்ணி வந்து காப்பாத்துங்க அண்ணி. அண்ணி என் மேல ஏன் இம்பட்டு கோவம்? நாத்து, உனக்கு ஷாக் அடிச்சிருச்சா? அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கமா.